ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எந்த திசா புத்திகள் மிகப்பெரிய உச்சத்தை தரும்? வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக எப்போ சார் சம்பாதிப்பாங்க? பொருளாதாரம் இல்லைன்னா கஷ்டம், லைஃப்பில் வந்து சம்பாதிக்கவே முடியாது. எப்படி சார் சம்பாதிக்கிறது? எப்போ சம்பாதிப்போம்? நாங்கள் வந்து 2-5 கூடிய குரு திசையை நம்பிட்டு இருந்தோம், எங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பாருங்கள், சூரிய திசை நல்லா இருக்குன்னு நினச்சா சார், 10 கூடியவர் சார், நல்லா இருக்குன்னு நினச்சோம், ஒன்றுமே இல்லாமல் 0 ஆகிட்டேனே சார், ஏன் சார் இது எனக்கு 10ஆம் அதிபதி எனக்கு தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு தரக்கூடிய கிரகநிலைகள் எதுன்னு தெரியாமல் நீங்கள் திசாபுத்திகளில் தொழில் ஆரம்பித்தாலும், வேலைக்கு ட்ரை பண்ணாலும், அல்லது வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அடுத்த நம்பி பணம் கொடுத்தாலும் ஏமாந்து தான் போவீங்க. ஸோ நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா அப்படின்னா உங்களுக்கு தரக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பாருங்கள். 1 சனி தரணும், 2வது சுக்கிரன் தரணும், 3வது ராகு, 4வது புதன். இந்த கிரகங்கள் வேலை செய்யாமல் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. புதன் லாபாதிபதி அப்படின்னு எடுப்பீங்க. புதன் லாபாதிபதினா குரு வந்து எதிர் லக்னத்துக்கு அவர் தானே லாபாதிபதி. அப்போ குரு திசை 2-5 கூட எப்படி உங்களுக்கு தருவார்? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ரிஷப லக்னத்துக்கு குரு திசை அற்புதமாக வேலை செய்யும். புதனில் போய் உட்கார்ந்துருக்கக்கூடாது, புதன் திசை வந்தால் கெட்டுன்னு சொல்லி நம்ம ரிஷபத்துக்கு பேசியிருப்போம். அதுக்கு நேர் ஆப்போசிட் வீடு தான் ரிஷபம். அதுக்கு எதெல்லாம் கொடுத்ததோ அதெல்லாம் இங்கே கொடுக்காது. அப்போது இந்த விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதியான புதன் திசை நடந்தாலோ, புதன் சாரத்தில் ஏதாவது ஒரு கிரகம், அதுவும் குறிப்பாக நான் சொன்ன புதன், சுக்கிரன், ராகு, அதுக்கப்புறம் சனி, இந்த கிரகங்கள் உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய உச்சபட்சமான டாப்பான ஒரு நிலையை உங்கள் ஜாதகம் கண்டிப்பாக எதிரொலிக்கும். நீங்கள் அங்கே தான் சம்பாதிப்பீங்க, அங்கே தான் உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய உச்சத்தை அடையும். இப்போ புதன் திசையாக எனக்கு போகுது சார், புதன் சாரத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா புதன் திசை தான் உங்களை வாழ வைக்கும். இல்லை சார், எனக்கு வந்து சனி வந்து புதன் சாரத்தில் இருக்கார் சார் அப்படின்னா, சனி திசை உங்களை வாழ வச்சிடும். புதன் திசை கொடுக்காதுன்னு சொல்ல, குறைச்சிக்கும். ஏன்னா புதனை விட புதன் சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தான் வலிமை. ஏன்னா புதன் தன்னுடைய அதிகாரத்தை சனிக்கு கொடுத்துட்டாரு. அப்போ சனி திசை நல்லாயிருக்கும். அப்போது புதன் திசைக்கு முன்னாடியே சனி திசை வந்துருச்சுன்னா, சனி திசை தான் டாப்பில் கொண்டு போய் உட்கார வைக்கும், மிகப்பெரிய அற்புதமான பலன்களை செய்யும். 3-4 கூடையவர், அதே போல் புதன் வந்து 8-11 கூடையவர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்ம ராகு வந்து எந்த பாவத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். சனி வீட்டில், ராகு வீட்டில், சனி வீட்டில், புதன் வீட்டில், சுக்கிரன் வீட்டில் இருந்துட்டால் ரொம்ப அருமையான பலன்களை இந்த ராகுவும் செஞ்சுடுவார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் சுக்கிரனும் புதன் வீட்டில், சனி வீட்டில், ராகு சாரத்தில், இல்லை வந்து இந்த வீடுகளில் நட்சத்திரத்தில் எல்லாம் உட்காந்துட்டா அதுவும் நன்மை செய்யும். இதில் டாப்பாக பண்ணணும்னா 1 புதன் திசை அல்லது புதன் சாரத்தில் கிரகம் நிற்கணும், அல்லது புதனுடைய அபிஜித்தான ராகு திசை நான் சொன்ன இந்த இடத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சதுன்னா உங்களுடைய மிகப்பெரிய உச்சபட்சமான ஒரு நிலையை இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் பார்க்கும். மாறாக 2-5 கூடிய குரு எனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சேன், பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் குரு நல்லது பண்ணிவிடுவார். ஏன்னா அந்த குரு புதனுடைய சாரத்துலேயோ, சனியுடைய சாரத்துலையோ, ராகுடைய சாரத்துலையோ உட்கார்ந்தால் பண்ணும், இல்லைன்னா கிடையாது. நம்ம என்ன சொன்னோம், ஒரு கிரகத்தை விட கிரகம் என்ற சாரநாதனே அதனுடைய வேலையை செய்வார் என்பது தான் ரூலு. அப்போது புதனுடைய வேலையில் குரு பண்ணிவிடுவார். அதனால் சில பேர் குரு நல்லா இருக்கிற மாதிரி காட்டும். ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கிரக நிலைகள் வராமல் நடக்காது. நம்ம சொன்னதே என்ன சொல்லியிருக்கோம், புதன், சுக்கிரன், சனி, ராகு திசைகள் போகாமல் விருச்சிக லக்னம் முன்னேறாது, அல்லது அந்த சாரத்தில் ஒரு கிரகம் இல்லாமல் முன்னேறாது அப்படிங்கிறது இதில் இருக்கிற சாராம்சம். அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கங்க. குறிப்பாக உச்சபட்சமான நிலை என்பது புதன் திசையோ அல்லது புதனுக்கு அபிஜித்தான ராகு திசையிலையோ இந்த விருச்சிகம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையும். ஃபாரினில் செட்டில் ஆகிறவங்க, பிஆர் வாங்கிட்டு செட்டில் ஆகிறவங்க எல்லாமே இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்காரங்க தான். ஏன் இவங்கெல்லாம் போகிறாங்கன்னா, இயற்கையாகவே 11 கூடிய புதனுடைய நட்சத்திரம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வக்குடின்னு சொல்கிறோம் இல்லையா, பூர்வீகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த 5ஆம் இடத்துல நட்சத்திரமாக இருக்கிறார். இந்த 5-11 யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அவங்கெல்லாம் அரசியல்லையும் ஜெயிப்பாங்க. பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கக்கூடிய அமைப்பும் இயற்கையாகவே இந்த லக்னங்களுக்கு வந்துடும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் யாரை வேணால் கேளுங்களா, ஃபாரின் போயிட்டு வருவாங்க. சில பேர் பிஆர் வாங்கிட்டு உட்காராங்க பாருங்கள், அவங்க புதன் திசை, ராகு திசையில் பிஆர் வாங்கிட்டு உட்காந்துருவாங்க. செக் பண்ணி பாருங்கள், அற்புதமான பலன்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சம், டாப் மோஸ்ட் ஒரு இடத்துக்கு வரீங்கன்னா அது இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனோ ராகுவோ வந்தே தீரணும். எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் இது மாறாது.